மன் ஸல்லா அலைய மிஅத மர்ரா கதபல்லாஹு லஹு பைன ஐனைஹி பராஅத்தம் மினன் நிஃபாக் வ பராஅத்தம் மினன் நார் வ அஸ்கனஹு யௌமல் கியாமத்தி மஅ ஷுஹதா அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வ ஸலாம். சதகல்லாஹு மௌலானல் அஸீம் வ சதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஸலவாத்தும் சன்மானங்களும் என்றொரு அழகிய மகுடத்தின் கீழ் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறோம். பெருமானாரின் மீது எதற்காக ஸலவாத்து சொல்ல வேண்டும்? அப்படி பெருமானார் நமக்கு கொடுத்தது என்ன? அப்படி ஸலவாத்து சொல்வதால் நமக்கு ஏற்படுகிற சன்மானங்கள் என்ன? என்னென்ன கிடைக்கும்? சாதாரணமாக இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகிறது என்றால், பள்ளிக்கூடத்திற்கு யார் ஸ்தாபகராக இருக்கிறாரோ அவர் பள்ளிக்கூடம் இருக்கிற வரை நினைக்கப்படுகிறார். அவருக்காக விழா எழுப்பப்படுகிறது. இந்த மனிதர் மட்டுமில்லை என்றால் பள்ளி இருந்திருக்காது. சமுதாயத்திற்கு உழைத்த உத்தமர் வள்ளல் என்றெல்லாம் அவரை பாராட்டுகிறோம். அவருக்கு நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு ஃபேக்டரி ஒருவர் உருவாக்குகிறார் என்றால் பல ஆயிரம் பேர்கள் அதில் வேலை செய்கிறார்கள். அந்த ஃபேக்டரியை உருவாக்கியவரை பற்றி நல்ல முதலாளியாக இருந்தால், அதுவும் குறிப்பாக அந்த ஃபேக்டரி இருக்கிற காலம் எல்லாம் அவர் நினைக்கப்படுவார். ஒரு நல்ல அரசியல்வாதி, பல தலைமுறைகளுக்கு அவர் நினைக்கப்படுகிறார். இதெல்லாம் மனிதர்களுடைய வழக்கு. இந்த அடிப்படையிலே பெருமானாரை பார்க்கிற பொழுது அவர்கள் இல்லை என்றால் வானம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவும் இல்லை. படைப்புகளே இல்லை என்றால் படைப்புகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் பார்வையில் உலகம் இருக்கிற வரை பெருமானார் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்தை உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லவில்லை, அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அம்ரு சீகா, அரபியிலே சொல்லுவார்கள், வாஜிபை காட்டும், கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும் என்கிறான். சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் அம்ரை பயன்படுத்துகிறான், ஏவலை பயன்படுத்துகிறான், சொல்லி தீர வேண்டும் என்கிறான். அப்படி பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? ஏவலை பயன்படுத்துகிறான், சொல்லி தீர வேண்டும் என்கிறான். அப்படி பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? உலகத்திலே இருந்து கொண்டு எந்த நபியும் செய்யாத ஒன்றை பெருமானார் செய்தார்கள். பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு செய்து காட்டியது என்று ஏறத்தாழ ஒரு 230 சொச்சம் விஷயங்கள் இருக்கிறது. 230க்கு மேல் உள்ள விஷயங்களை வேற எந்த நபியும் செய்யாமல் அந்த உம்மத்துக்காக பெருமானார் செய்திருக்கிறார்கள். அதுல ஒன்று, உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள் பெருமானாரை தவிர வேறு எந்த நபியும் இல்லை. இதற்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வாழ்ந்தார்கள். நீ சொர்க்கவாசி, நீ சொர்க்கவாசி, நீ இந்த நல்ல மலை செய்த காரணத்தினால் நீ சொர்க்கவாசி, உனக்கு சொர்க்கம் உண்டு என்று வாங்கி கொடுத்தவர்களை பெருமானாரை தவிர. இதற்கு நிறைய வரலாறுகளை சொல்ல முடியும். ஒரு சில வரலாறுகளை நான் ஆதாரமாக காட்டுவேன். ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க வர வேண்டும் என்று பார்க்க வருகிறார். நாயகத்தை பார்க்க வர்றார். ஹஜ்ஜினுடைய காலம். உம்ரா செய்து விட்டு வரலாம் என்று, உம்ரா செய்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலாம் என்று எண்ணுகிறார். யமனில் இருந்து வருகிறார். பெருமானாரை இதுவரை பார்த்ததில்லை. உம்ரா செய்கிறார். பக்கத்திலே பெருமானாரும் நிற்கிறார்கள். பெருமானாரும் உம்ரா செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவருக்கு இவர்தான் நாயகம் என்று தெரியவில்லை. காரணம், நம்முடைய அரசியல்வாதிகளை போன்றல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாடி போனா கூட ஒரு 10 பேர் வர்றதெல்லாம் பெருமானாருக்கு பிடிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக அவர் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு யா கரீம் என்றார். இன்றைக்கும் அந்த பழக்கம் அரபுகளிடத்தில் இருக்கிறது. ஒரு நல்ல செயலை செய்துவிட்டு யா கரீம் என்பார்கள். ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்தமிட்டு விட்டு யா கரீம் என்றார். பெருமானார் பின்னால் நின்று கொண்டு யா கரீம் என்றார்கள். கிராமவாசி திரும்பி ஒரு முறை முறைச்சாரு. நாம சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்து ஒரு சுத்து சுட்டுகிறார். ருக்னே யமானி வருகிறது. கிராமவாசி அதை தொடுகிறார், முத்தமிடுகிறார், யா கரீம் என்றார். பெருமானாரும் அவருக்கு பின்னாலேயே சென்றார்கள், தொடுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள், யா கரீம் என்றார்கள். கிராமவாசிக்கு தாங்க முடியல. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர் நீர்? என்னை போன்றே செய்கிறீர். ஒன்றும் பேசவில்லை. அடுத்த சுற்றிலே ஹத்தீமுக்குள்ளே, காபாவுக்கு பக்கத்திலே ஒரு வளையம் இருக்கும் ஹத்தீம், அதற்குள்ளே கிராமவாசி நுழைகிறார். காபத்துல்லாவினுடைய திரையை பிடிக்கிறார். யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பாயாக, எனக்கு அருள் செய்வாயாக, முகம்மதுக்கும் அருள் செய்வாயாக என்று பெருமானாருக்கு அருள் செய்ய சொல்லி பக்கத்தில் இருக்கிற நாயகத்தையே தெரியாமல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமானாருக்கு அருள் செய்வாயாக சொல்லிவிட்டு யா கரீம் என்றால் பின்னால் இருந்து கொண்டு பெருமானார் யா கரீம் என்றார்கள். எங்க ஊரா மட்டும் இருந்திருந்தா, இந்த ஒரு வார்த்தை தான் பேசினார் கிராமவாசி, எங்க ஊரா மட்டும் இருந்திருந்தா. ஒன்றும் பேசவில்லை. அதற்கு பிறகு தவாஃப் முடிகிறது. மக்காம இப்ராஹிமில 2 ரக்காத்தை தொழுகிறார் கிராமவாசி. பெருமானாரும் பக்கத்திலே தொழுகிறார்கள். தொழுது முடித்து விட்டு யா கரீம் என்றார். பெருமானாரும் யா கரீம் என்றார்கள். எங்க ஊர்லயே பெரிய தாதா நான் தான். கிராமவாசி, எங்க ஊரிலேயே பெரிய தாதா நான் தான். இது ஹரம், புனிதமான ஸ்தலம். உள்ளே நுழைந்து விட்டால் யாரும் யாரையும் தாக்க கூடாது. வெளியவா வைத்துக் கொள்கிறேன். இது புனிதமான ஸ்தலம். ஒன்றும் பேசவில்லை பெருமானார். சை தொடர்கிறார். பெருமானாரும் பின்னாலேயே சை செய்கிறார்கள். நாயகமும் இவரை விடுவதாக இல்லை, அவரும் யா கரீமை விடுவதாக இல்லை. சபாவில ஏறி நின்று கொண்டு துஆ செய்து விட்டு யா கரீம் என்றார். பெருமானாரும் யா கரீம் என்றார்கள். வந்தது கோபம், அடக்கினார். 7 சுற்றுக்கள் முடிகிறது. மர்வாவிலிருந்து கீழே இறங்குகிறார் யா கரீம் என்று. பெருமானாரும் கீழே இறங்கி விட்டார்கள். சட்டையை மொத்தமா சேர்த்து பிடிச்சிட்டார். சேர்த்து பிடித்து விட்டு நாயகத்தை பார்த்து சொன்னார், நான் இங்கு ஒரு நல்லவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், முகம்மதை காண்பதற்காக வந்திருக்கிறேன். பிடிச்சிருக்கிறதே நாயகத்தை தான். அவரிடத்திலே உன்னை அழைத்து செல்வேன். அவர் உன்னை விட்டுவிடு என்றால் விட்டு விடுவேன், அவர் உன்னை கொன்று விடு என்றால் கொன்று விடுவேன். நான் முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன், முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தோடும் பணிவோடும் சொன்னார்களாம், நீ யாரை பார்க்க வந்தாயோ அந்த முகம்மதே நான் தானப்பா. தலைக்கு ஏறி இருந்த கோபம் வேகமாக காலுக்கு கீழ் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கட்டி தழுவுகிறார். ஆள தழுவி பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். மாணவி தனக்கு துரோகம் இழைத்தவர்களையே மன்னித்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை மன்னிப்பதா பெரிய விஷயம்? அதெல்லாம் பரவாயில்லை என்று பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த கிராமவாசி நாயகத்தை பார்த்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானா? எனக்கு கேள்வி கணக்கு உண்டா என்று கேட்கிற பொழுது பெருமானார், எல்லோருக்குமே கேள்வி கணக்கு உண்டு. நல்லவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி தப்பித்துக் கொள்வார்கள், கெட்டவர்கள் பதில் சொல்லாமல் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது கிராமவாசிக்கு வேகமாக கோபம் வருகிறது. அல்லாஹ் ஏன்ட்ட கேள்வி கேட்டா நான் அவன்கிட்ட திருப்பி கேட்பேன், இறைவன் என்னிடத்திலே கேட்டால் நான் அவனிடத்திலே திருப்பி கேட்பேன். பெருமானார், அப்படி என்னப்பா கேட்பாய் என்கிற பொழுது, அல்லாஹ் நீ ஏனடா இவ்வளவு பாவம் செய்தாய் என்று என்னை பார்த்து கேட்டால் நான் அவனை பார்த்து கேட்பேன், யா அல்லாஹ் என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமா? அவன் என்ன பதில் சொல்லுவான்? என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமா என்றால் அவனால் என்ன சொல்ல முடியும்? என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டால் ஏனடா இவ்வளவு கஞ்சத்தனம் செய்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டால் நான் கேட்பேன், என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தனம் அதிகமா? எது அதிகம்? இப்படியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமே வந்து விட்டார்கள். நாயகமே போதும் போதும் நிறுத்தச் சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்லி அனுப்பிவிட்டான், சொர்க்கம் உண்டு, கேள்வியை நிறுத்தச் சொல்லுங்கள். பெருமானார் கட்டி தழுவினார்கள். சொன்னார்கள், இதற்குத்தான் அப்பா உனக்கு பின்னால் இத்தனை தடவை அலைந்து அலைந்து யா கரீம் யா கரீம் என்று நான் சொன்னேனே, அதற்கு என்ன காரணம்? உன்னை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் எனக்கு நோக்கம் என்றால் பெருமானார் எவ்வளவு பெரிய உபகாரி. தன்னை பார்க்க வந்த ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தலைவர் உலகத்திலேயே நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை தொடர்ந்து நாம படிச்சா நிறைய வரலாறுகளை சாட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டதற்காக பல கஷ்டங்கள், இன்னல்கள், தொல்லைகள், துன்பங்கள் அனைத்தையும் தாங்கி உள்ளத்தில் ஈமானையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நிரப்பிய சஹாபி பிலால் ரலியல்லாஹு தஆலா. சபை கூடி இருக்கிறது. ஒரு நாள் பெருமானார் ஆனந்த களிப்பிலே, பிலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார்கள். பத்தாதா பிலால் ரலியல்லாஹுக்கு என்ன வேண்டும் கேள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சட்டுன்னு கேட்டாங்க, நாயகமே எனக்கு சொர்க்கம் வேண்டும். உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால். இந்த உரிமையோடு சொல்லுகிற ஆட்கள் உலகத்துல எந்த நபிக்குமே கிடையாது. உனக்கு சொர்க்கம் உண்டு பிலால். பிலால் ரொம்ப உசாரானவங்க. நாயகமே சாதா சொர்க்கம்லாம் கிடையாது. எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உலகத்துல எத்தனை நல்லவங்க இதுவரைக்கும் பிறந்தார்கள், இனி பிறக்க போகிறார்களோ அத்தனை பேர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு சென்று விடுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. உலகத்தில் எத்தனை பேர் போர் செய்து இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன்னால் நான் செல்ல வேண்டும் நாயகமே. எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் பிலால். விடு பிலால். இல்லை போதாது நாயகமே, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான். எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் பிலால். சபையில் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் கொதிக்கிறார்கள். பெருமானாரோடு இருக்கிறோம், பெருமானார் நிறைய சலுகைகளை அள்ளி அள்ளி விடுகிறார்களே. போதாது நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஆசை. எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கம் சென்று விடுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ரசூல்மார்கள் 313 பேர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு சென்று விடுவாய் பிலால். போதாது நாயகமே, உங்களுக்கு முன்னாலும் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. பெருமானார் எனக்கு முன்னாலும். ஏனென்றால் பெருமானாரினுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். திறந்த புத்தகம். அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளிலேயே மிகவும் குறைவான வார்த்தை லா, இல்லை என்பதுதான் பெருமானார் பயன்படுத்திய வார்த்தைகளிலேயே குறைவான வார்த்தைகள். அவர்களிடத்திலே கேட்டு எழுதும் இல்லை என்பதே இல்லை என்ற வரலாறுகளை தான் பார்க்க முடியும். பெருமானார் எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல, வேண்டாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் ரசூல்மார்கள் சொன்ன சொல்லிலிருந்து பிறழ்வது கிடையாது. பிலால், முதலிலே ஒட்டகத்திலே நான் தான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவேன். ஆனால் என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு பணியாளராக எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால் என்றார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் சொர்க்கத்தை உலகத்திலே இருந்து கொண்டே கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொல்லுவார்கள், எம்சி பைனன் நாசி முக்கன்னா, இந்த பூமியிலே ஒருவர் இருக்கிறார், போதும் என்ற மனம் கொண்டவர். அவர் நடக்கிற பொழுது அங்கும் இங்கும் பார்ப்பார், ஆனாலும் கூட அவருக்கு பரவசம் ஏற்படாது. அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படாது. எது கிடைக்கிறதோ அதை கொண்டு பொருந்தி வாழுகிற ஒரு மனிதர் என்னிடத்திலே இருக்கிறார், அவர் சொர்க்கவாசி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களும் நம்மளை தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம், அபூ மூஸா அஷ்அரி, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் பெருமானார் ஐன உக்காஷா, எங்கே அந்த உக்காஷா என்றார்கள். இவர்தான் போதும் என்ற மனதோடு வாழக்கூடியவர், இவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் கேட்காமலேயே சொர்க்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த உக்காஷா பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். சபை கூடி இருக்கிற பொழுது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை படைத்த நாளில் இருந்து கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய மனிதர்களில் 70,000 பேர்கள், வெறும் 70,000 பேர்களை மட்டும் அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொல்லுகிற பொழுது சட்டென்று உக்காஷா ரலியல்லாஹு நாயகமே அதில் நான் இருக்க வேண்டும் நாயகம். எல்லாத்துக்கும் முன்னாடி
நினைக்கிறாங்க நம்ம கேட்கணும், பெருமானார் கொடுப்பார்கள் என்று சட்டென்று முந்தினார்கள். உக்காஷா, நாயகமே அந்த ஒருவரில் நான் இருக்க வேண்டும் நாயகமே. வான்தவினாலியா, நீ அதுல உள்ளவர் தான் உக்காஷான்ட்டாங்க பெருமானார். அடுத்த ஒருத்தர் கேட்கிறார், நாயகமே எனக்கு ஷபக்க கபிஹா உக்காஷா, ஒரு சான்ஸ் தான் உக்காஷா முந்திக் கொண்டார், மற்றவர்களுக்கு கிடையாது. பெருமானார் உலகத்திலே இருந்து கொண்டே கொடுத்தார்கள். ரபிஆ பெருமானாருக்கு பணி செய்த தோழர் ரபிஆ, சாதாரண பணி அல்ல, தஹஜ்ஜத் வேளையிலே பணி செய்யக்கூடியவர் தான் ரபிஆ. பெருமானாருக்கு பகல்ல எல்லாம் பணி செய்யறதுக்கு நிறைய சகாபாக்கள் இருக்கிறாங்க. இரவு நேரத்திலே பெருமானார் எப்ப தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பாங்கன்னு தெரியாது. நம்மள மாதிரி அலார வச்சு எழுகிற பழக்கம் அல்ல. பெருமானார் உறங்குவார்கள், திடீரென்று விழித்து வெளியே வந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒளி செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டும். ரபிஆ அந்த பணியை தெளிவாக செய்தார்கள். ரபிஆவுக்கு திருமண வயதாகி விடுகிறது. ரபிஆ ரலியல்லாஹு தஆலா விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்க ரபிஆ என்று சொல்லுகிறார்கள். இல்லை நாயகம் என்பதே அவர்களின் பழக்கத்திலே கிடையாது. பெருமானாருக்கு மறுப்பு சொல்லுகிற பண்பாடு கிடையவே கிடையாது. நபி தோழர்களுக்கு திருமணம் செய்து கொள் ரபிஆ. சரி நாயகமே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால் மனைவி இடத்திலே இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயிலுக்கு வருகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரபிஆ நீ சென்று விடு, உன்னுடைய மனைவி இடத்திலே நீ செல் ரபிஆ என்று சொன்னார்கள். சரி நாயகமே, போய் விடுகிறார். தஹஜ்ஜத் நேரம் பெருமானார் கதவை திறக்கிறார்கள். ரபிஆ கீழே அமர்ந்திருக்கிறார். ரபிஆ ரலியல்லாஹு கீழே அமர்ந்திருக்கிறார்கள். என்ன ரபிஆ, போக சொன்னேனே, நான் தான் போய்விட்டேனே நாயகமே, போக சொன்னேனே, நான் தான் போய்விட்டேனே, ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே. உங்களை விட்டு விட்டு செல்வதற்கு எனக்கு உறக்கம் வரவில்லை நாயகமே. அதனால் என் மனைவியின் ஹக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன், உங்களின் ஹக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த பணியாளரை பார்த்த நபிகள் பெருமானார், உனக்கு என்ன வேண்டும் ரபிஆ, உனக்கு என்ன வேண்டும்? தஹஜ்ஜத் வேளையில கேட்கிறாங்க பெருமானார், உனக்கு என்ன வேண்டும் ரபிஆ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் சொன்னார்கள், ரபிஆ எனக்கு சொர்க்கம் வேண்டும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, வெறும் சொர்க்கம் அல்ல நாயகமே, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலும் இப்படி இருப்பதை போன்று நான் இருக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்தே இருக்க வேண்டும், உங்களுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாயகமே. அது ரொம்ப கஷ்டம் ரபிஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ கைரு தாலிக், வேறு ஏதாவது இருக்கிறதா கேள் ரபிஆ. ஏனென்றால் சராசரி மனிதர்களால் அது முடியாது. பெருமானார் சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்து, மக்காமே மஹமூத், அல்லாஹ்வினுடைய வலது பக்கம் இருக்கிற அந்தஸ்து, லிவாஉல் ஹம்து, எல்லா நபிமார்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிற வசீலா என்ற சொர்க்கத்திற்குள்ளே தனியாக வசிக்கிற அந்த நபிகள் பெருமானாருக்கு பணி செய்வதற்காக எத்தனை கோடான கோடி ஊர்லீன்கள் இருக்கிறார்கள். அந்த ஊர்லீன்களிலேயும் ரைனா என்ற ஊர்லீன்கள், உயர் ரக ஊர்லீன்கள், அவர்கள் சிரித்தால் அது அல்லாஹ் என்று எண்ணிக்கொள்வார்களாம். அந்த ஊர்லீன்கள் எல்லாம் நபிமார்களுக்கு ஹிதமத்து செய்ய இருக்க இது ரொம்ப கஷ்டம் ரபிஆ. அவ கைரு தாலிக், வேற ஏதாவது இருக்கிறதா கேள் ரபிஆ. லா யா ரசூலல்லாஹ், வேறொன்றுமில்லை, முராஃபகத்துக ஃபில் ஜன்னah, உங்க கூடயே இருக்கணும் சொர்க்கத்துல, வேறொன்றும் எனக்கு வேண்டாம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமா சுஜூது செஞ்சு கேட்டாங்க, ரொம்ப தொழுது கொள் ரபிஆ, ரொம்ப தொழுது கொள் ரபிஆ, உனக்கு இந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இங்கிருந்தே சொர்க்கத்தை கொடுக்கிறார். இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருந்தே சொர்க்கத்தை கொடுத்த நாயகத்தை உலகத்திலே தஸ்பீஹ் செய்யாதே, உலகத்திலே அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லாதே எந்த ஜீவராசிகளும் இல்லை, இல்லல் இன்சான், மனிதர்களை தவிர. நாயகத்தினுடைய பெயரை கேட்டு ஸலவாத்தை சொல்லாதே உலகத்திலே எந்த ஜீவனும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையிலே கல்லை எடுத்து அலி ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்தார்களாம். அந்த கையிலே இருக்கிற கல் குதித்துக் கொண்டே ஸலவாத்தை சொன்னதாம். அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், சஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. பெருமானாரினுடைய கையிலே நான் பட்டு விட்டேனே என்ற ஆனந்த களிப்பு அந்த கற்களுக்கு கூட கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்தை உரைத்துக் கொண்டே இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அதை கேட்டு சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு பெருமானாரை கற்கள் புரிந்திருக்கிறது. மரங்கள் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொன்ன வரலாறுகள் ஏராளம் உண்டு. அதற்குன்னே தனியா ஒரு புத்தகமே உண்டு. என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எவ்வளவு ஸலவாத்து. 2 ஒட்டகங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்து அழுது கொண்டே ஸலவாத்தை சொன்னதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன ஆனது என்று ஒட்டகத்தை பார்த்து கேட்கிறார்கள். நம்மளை பார்த்து என்னைக்காவது ஒரு நாய் வந்து நின்றுக்குதா அழுதுகிட்டே?
ஏன்னா நம்மளை பத்தி தெரியும், நம்மளை விட இவன் மோசமான ஆளுன்னு. அதனால பக்கத்துல கூட வராது. அப்படியே வந்தாலும் காலை தூக்கி மோல்றதுக்காக வேண்டா வரலாம். அவ்வளவு அவைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த மனிதர்களுக்கு இல்லை. 2 ஒட்டகம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நாயகமே எங்களுக்கு கடுமையா சுமையை சுமத்துகிறார்கள் நாயகமே, எங்களால் தாங்க முடியவில்லை நாயகமே. ஆனா இவ்வளவு சுமத்துனதுக்கு பின்னாடி கூட நாளைக்கு அவங்க வீட்டுல விசேஷம் நடக்க போகுது, அறுக்கலான்னு பேசிட்டு இருக்கிறானுங்க நாயகமே. அதனாலதான் முதலாளிகிட்ட சொல்லாமே ஓடி வந்துட்ட நாயகமே. ஒட்டகம் வர வர ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வருகிறார்கள். இந்த 8 ஒட்டகம் எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள். மதீனாவின் மக்காவினுடைய ஹவாலியில் இருக்கக்கூடியவர்கள், ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஓடி வந்து எங்களுக்கு சொந்தமானது முஹம்மதே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நிறைய முறையிடுகிறது உங்களின் மீது, நாங்கெல்லாம் அறுக்கல, நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாதா சொல்லுகிறார்கள். ஆனால் மனதுக்குள்ளே நாயகத்திற்கு மனதுக்குள் இருப்பதை பார்க்க தெரியாது என்று எண்ணிக்கொண்டவர்கள் மனதுக்குள்ளே நினைக்கிறார்கள், சொல்லி வாங்கிட்டு போயிடலாம் பிறகு தீட்டிடலாம் என்று மனதுக்குள்ளே நினைக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை எனக்கு விட்டு விடுங்கள், நான் அதை உரிமை விட்டு விடுகிறேன் என்று மனிதர்களை உரிமை விடுவதை போன்று ஒட்டகத்தை வாங்கி அந்த ஒட்டகத்தை உரிமையாக விட்டார்கள். தன்னுடைய பைத்துல் மாலினுடைய காடுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். என்றால் பெருமானாரின் மீது அந்த மிருகங்கள் ஸலவாத்தை சொன்னதே. அப்ப மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் காணவில்லை. பெருமானாரை காணவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய பதட்டம். நாயகத்தை காணவில்லையே என்ற பதட்டத்திலே அலைமோதுகிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவும் செல்கிறார்கள். சென்று பார்க்கிறார்கள், ஒரு தோட்டத்திலே பெருமானார் சஜிதாவிலே விழுந்து கிடக்கிறார்கள். நாம சஜிதா செய்யற மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல பெருமானார். நம்ம கோழி கொத்துற மாதிரி இப்படி திரும்புறங்குள்ளாட்டி எந்திரிச்சு 4 சஜிதா முடிச்சிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கிறார்கள். 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், நீண்ட நேரம் ஆகிறது. எழுவதாக தெரியவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பெருமானாருக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. சுட்டி வருகிறார்கள். மன்னன்த என்று நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமானார் நீ யார் என்று கேட்கிற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்திருக்கிறேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் தலையை தூக்குகிறார்கள். தலையை, நாயகமே நான் நினைத்தேன் உங்களுடைய ரூஹே போய்விட்டது என்று நான் நினைத்தேன் நாயகமே. நீங்கள் கிடந்த நிலையை பார்த்து நம் நாயகத்தினுடைய ரூஹு போய்விட்டதோ என்று நான் எல்லாம் பதட்டமடைந்து விட்டேன் நாயகமே. ஏன் நாயகமே உங்களுக்கு இந்த நிலை என்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சுப செய்தியை சொன்னார்கள். ஒரு சுப செய்தியை, நாயகமே உங்களின் மீது யார் ஒரு முறை ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை சொல்லுகிறான் நாயகமே. 10 முறை ஸலவாத்தை சொல்லுகிறான் நாயகமே. அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் 10 முறை அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லுகிறான் என்றால் 10 ரஹ்மத்தை செய்கிறான் என்ற அர்த்தம். மலக்குகள் ஸலவாத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் 10 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற அர்த்தம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று சொன்னா 10 ரஹ்மத் வந்து விடுகிறது. 10 முறை மலக்குகள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று இந்த சலுகை நாயகமே உங்களை தவிர உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லை நாயகமே என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நன்றி கடனாகத்தான் நான் விழுந்து விட்டேன் என்றார்கள் பெருமானார். எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான வரலாறு. சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய சலுகையை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த உம்மத்து ஒரு தடவை சொன்னா எவ்வளவு நன்மைகளை அள்ளிக் கொள்ளுகிற, கொள்ளையடிக்கிற வாய்ப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி காட்டுகிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ஹதீஸ் நூல்களிலே புகாரியிலே பதிவான வரலாறு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே உங்களின் மீது அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லி இருக்கிறான் நாயகமே. நான் என்னுடைய வேலை போக மற்ற நேரத்தில் 4 ஒரு பகுதியை ஸலவாத்துக்காக ஒதுக்கட்டுமா நாயகமே? என்னுடைய சாப்பாடு, குளிப்பு, தொழுகை இதெல்லாம் போக 4 ஒரு பகுதியை நான் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் ஸலவாத்துக்காக ஒதுக்கட்டுமா நாயகமே? ஃபைன் சித்த கைருல் லக்க. ஓகே, அதை விட கொஞ்சம் அதிகமாக்குனா உனக்கு தான் நல்லதுன்னு நாங்க பெருமானார். நாயகமே 3/2 பகுதியை ஒதுக்கட்டுமா நாயகமே? இன் சித்த ஃபஹுவ கைருல் லக்க. இதை விட அதிகமாக சொன்னாலும் உனக்குத்தான் நல்லது. அடுத்தவர் சொன்னார், நாயகமே ஓய்வு நேரம் முழுக்க உங்களின் மீதே ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கவா நாயகமே? யார்? அல்லாஹ் ஓத கேட்ட சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு.
அவரை ஓதச் சொல்லி அல்லாஹ் கேட்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய சஹாபி. சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனை என்றால் வேகமாக செல்லுவார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே தான் செல்வார்கள். தீர்வுக்காக வேண்டியே உள்ள ஜட்ஜ்மென்ட் நீதிபதி நீதத்தை வழங்கக்கூடிய சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. என் நேரம் முழுக்க உங்களின் மீது நான் ஸலவாத்தை சொல்லட்டுமா நாயகமே? பெருமானார் சொன்னார்கள், இதன் யக்ஃபீக ஹம்முக வ யுத்ஹிபுக தம்புக. ரெண்டு விஷயம், என் மீது நீ ஸலவாத்தை சொன்னால் உன் கவலை எல்லாம் போய்விடும் என்றார்கள் பெருமானார். அதுக்கு நான் பொறுப்புட்டாங்க. என் மீது நீ ஸலவாத்தை சொன்னால் உன் கவலைக்கு நான் பொறுப்பு. கவலை போய்விடும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், அதற்கும் நான் பொறுப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சிகாவு சித்தாவுடைய எல்லா நூல்களிலும் பதிவான வரலாறு இந்த ஹதீஸ். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பிஸ்ர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். பிஸ்ர் இப்னு சஅத் ரலியல்லாஹு சென்று கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ் உங்களின் மீது ஸலவாத்தை சொல்லி இருக்கிறான் நாயகமே. என்ன ஸலவாத்தை எப்படி சொல்றது? அது ஒண்ணும் தெரியலையே நாயகமே, நீங்களே சொல்லிக் கொடுங்கள் நாயகமே. உங்களின் மீது நான் எப்படி ஸலவாத்தை சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதியானதற்கு பிறகு பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், கோடான கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு ஸலவாத்தை ஓதுகிறோமே, اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد. ஓதுகிறோம் அல்லவா? இது யாரின் மூலமாக கிடைத்தது? பிஸ்ர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக கிடைத்தது. பெருமானார், இப்படி நீங்கள் ஸலவாத்தை ஓதுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ஸலவாத்திற்கு நிகராக உலகத்திலே எதுவும் கிடையாது. அவ்வளவு ஆற்றல் நிறைந்த ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அபூ ஹாமிதுல் கஸ்வினி இவர்களுடைய தந்தை மரணமாகிறார். பெரிய இறைநேசர்கள் உள்ளவங்க அபூ ஹாமித். மாபெரும் வலியுல்லாஹ் என்று ஓட்டப்பட்ட அபூ ஹாமிதினுடைய தந்தை மரணப்படுக்கையிலே மௌத்தாகி கிடக்கிறார். முகங்கள் எல்லாம் கோரமாக இருக்கிறது, கண்டி போனது, உடலிலே பல பாகங்களிலே இரத்த உதிரிகள் தெரிகிறது, ரத்தங்கள் வருவதாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்வது என்று அபூ ஹாமிதுல் கஸ்வினி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கேட்கிற பொழுது ஒரு இறைநேசர் சொன்னாராம், நீங்கள் ஸலவாத்தை ஓதிக்கிட்டுருங்கன்னு சொன்னார். ஸலவாத்தை ஓதினார்கள். கருத்த முகமெல்லாம் பளபளப்பாக மாறுகிறது. கருத்த முகத்தை இறைநேசர்கள் அந்த ஸலவாத்தை ஓதி இறந்தவர்களுடைய முகத்தை கூட மலர வைத்த வரலாறுகள் ஹதீஸிலே உண்டு. இந்த ஆற்றில் ஸலவாத்துக்கு மட்டும் உண்டு, உலகத்தில் வேறு எதற்கும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி அங்கிருந்து லாஸ்ட்ல இருந்து வேகமா வந்தார். பெருமானாருக்கு வலது பக்கத்துல கரெக்டா அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருப்பாங்க. வலது பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தாண்டி வந்து முன்னாடி உட்கார்ந்தார். பெருமானாரினுடைய மடியில உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுத்துக்க முடியுமா? நாயகத்திற்கு அருகிலே தன்னை தவிர யார் இருந்தாலும் பொறுத்துக் கொள்ளுகிற ஆற்றல் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கிடையாது. தள்ளி உட்காருட்டாங்க. அந்த கிராமவாசிக்கு இயற்கையிலே ஒரு பிடிவாதம் இருக்கும். இந்த காட்டுவாசிகள் வந்தாங்கன்னாக்கா நம்ம கிராமவாசிகளுக்கு அந்த நிலைதான். சொன்னா அதுல இருந்து மாற மாட்டாங்க. நீ தான் உட்காரணுமா நாயகத்துக்கு முன்னாடி, நானும் தான் உட்காருவேன், முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாரையும் பார்க்கிறார்கள், கிராமவாசியும் பார்க்கிறார்கள், லைட்டா நாத்தி விடுறாங்க, முடியாது. அவர் அபூபக்கர் நகர்த்தி விடுறாரு. இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருக்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லுங்கன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அழுகையே வந்து விட்டது. எப்பொழுதுமே கூடவே இருக்கிறவர்கள் அல்லவா, குகையிலே கூட இருப்பவர்கள் அல்லவா, நாயகமே என்ன ஆனது? அவர் முன்னால் வந்து விட்டாரே நாயகமே என்கிற பொழுது உமருக்கு கூட இந்த வாய்ப்பை நான் வழங்கியதில்லையே, ஆனால் அவர் முன்னால் வந்து விட்டாரே, என்ன காரணம்? ஜிப்ராயில் சொன்னார்களாம், அவர் ஒரு ஸலவாத்தை சொன்னார், உலகத்திலே யாருமே இதுவரை சொல்லாத ஒரு ஸலவாத்தை சொன்னார். அந்த ஸலவாத்தினுடைய நன்மைகளை 7 கடல்களையும் மையாக்கி, உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக்கி, எழுதினாலும் அந்த நன்மை எழுதி முடிக்க முடியாது, அப்படி ஒரு ஸலவாத்தை சொல்லிட்டாரு. அதனாலதான் அவருக்கு முதல் ஸ்டேஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ராயில் சொல்லுகிறார்கள். அப்படி என்ன சொன்னார் நாயகமே என்கிற பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன் வ ஃபில் மலஇல் அலா இலா யௌமித்தீன். ஆழமான அர்த்தம் கொண்ட வார்த்தை. உலகத்திலே இதுவரை யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ, இனிமேல் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் சொல்லுவார்களோ, அத்தனை ஸலவாத்தையும் யா அல்லாஹ் நான் பெருமானாருக்கு காணிக்கையாக்குகிறேன். இது மட்டுமல்ல, மலஉல் அலா உயர்ந்த மலக்குகள், இதுவரை எத்தனை மலக்குகள் படைக்கப்பட்டு நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ அத்தனை மலக்குகளினுடைய ஸலவாத்தையும் சேர்த்து பெருமானாருக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சேர்த்துட்டார். அம்புட்டு பேர்
கொள்ளையடித்து இது இவ்வளவு பேரு செலவாத்து சொல்றாங்கன்னா எவ்வளவு நன்மை இருக்குமோ அத்தனை நன்மைக்குரிய செலவாத்தை நாயகத்திற்கு நான் காணிக்கையாக்குகிறேன். இதை கேட்டு அல்லாஹ்வே ஆனந்த பரவசம் அடைந்து முன்னால் அமர வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் என்றால் சஹாபாக்களின் காலத்திலேயே ஸலவாத்தின் மீது பற்றும் ஆர்வமும் இருந்தது. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மூசா நான் உன்னோடு எப்படி இருக்கிறேன் தெரியுமல்லவா, உன்னுடைய நாவுக்கும் பேச்சுக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பை விட நெருக்கமாக இருக்கிறேன். நாவுக்கும் பேச்சுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது? நாவிலிருந்து தான் பேச்சு வெளியாகிறது, அதை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், உன் கண்ணுக்கும் பார்வைக்கும் மத்தியில் இருக்கிற தொடர்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன். மூசா உனக்கு தெரியுமல்லவா? தெரியும் யா அல்லாஹ். உன்னுடைய உடலுக்கும் ரூஹுக்கும் மத்தியில் இருக்கிற நெருக்கத்தை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் சொன்ன அல்லாஹ், மூசா நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா, உனக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ஆம் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிற பொழுது, என் ஹபீப் பெருமானாரின் மீது நீ ஸலவாத்தை ஓதிக்கொள், நீ ஸலவாத்தை ஓதிக்கொள் மூசா என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். என் ஹபீபின் மீது ஸலவாத்தை ஓதினால் உனக்கு அங்கே தாகம் தீர்ந்துவிடும், தாகம் ஏற்படாது என்று சொன்னால் அந்த ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு, அல்லாஹ் வைத்திருக்கிற பிரியத்திற்கு அளவுகள் உண்டா? இந்த ஸலவாத்தின் சன்மானங்கள் ஹதீஸ் நூல்களிலே ஓதுவதால் என்ன சிறப்பு, ஓதாமல் இருப்பதால் என்ன நஷ்டம், எந்தெந்த நேரங்களில் ஸலவாத்தை ஓத வேண்டும் என்பதை எல்லாம் வரலாற்று நூல்கள் ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்து கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொன்னார்கள், அம்மார் உலகத்தில் எனக்கு மட்டும்தான் சய்யாஹான மலக்குகள் இருக்கிறார்கள், யாராவது ஒருத்தர் ஸலவாத்தை சொன்னா உடனே பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மலக்குகள் எப்படிப்பட்ட மலக்குகள் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய பெயர் பட்டியலும் அவர்களிடத்தில் உண்டு, ஸலவாத்தை சொன்னால் இந்த மனிதர் இந்த இடத்திலிருந்து இந்த நேரத்திலே நாயகமே உங்களுக்கு ஸலவாத்தை சொல்லி இருக்கிறார் என்று கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன் அம்மார் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்கிறார்கள். பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அக்ஸிரு அலைய ஸலாத்தன் இன்ன ஸலாத்தக்கும், பெருமானார் மஅஃபிரத்தல் லக்கும், என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஸலவாத்தை ஓதினால் உங்களுக்கு மன்னிப்பு அதிகமாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். பாவங்கள் தீர்வதற்கு ஒரே வழி நீங்கள் ஸலவாத்தை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். பெருமானார் சொல்கிறார்கள், கஸ்ரு அலைய ஸலாத்தக்கும், உங்களுடைய ஸலாத்தை என் மீது அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்தக்கும் ஸகாத்தல் லக்கும், உடலுக்கு பொருளுக்கு ஸகாத் இருக்கிறது. நாம் சம்பாதித்திருக்கிற பொருட்களை சுத்தமாக ஆக்க வேண்டுமானால் ஸகாத் கொடுக்க வேண்டும். உடலுக்கு என்ன ஸகாத்? நீங்க ஹதீஸ் நூல்கள் ஃபுல்லா ஆய்வு செய்யுங்க. உடல் அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான். பொருள் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அந்த பொருளை பாதுகாப்பதற்காக ஸகாத். கண்ணு எத்தனை வருஷமா கூடயே இருக்கு, காது எத்தனை வருஷமா கூடயே இருக்கு, வயிறு எத்தனை வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஹார்ட் எத்தனை வருஷமா இருக்குது, இதுக்கெல்லாம் ஸகாத் என்ன? வெறும் பொருளுக்கு மட்டும் தான் ஸகாத்தா? உடலுக்கும் ஸகாத் இருக்கிறது அல்லவா? இந்த உடலுக்கு ஸகாத் என்ன? நீங்கள் ஹதீஸ் நூல்களை ஆய்வு செய்யுங்கள், உலமாக்களாக இருப்பவர்கள் ஆய்வு செய்யுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை தான் உங்களால் பார்க்க முடியும், அதுதான் பெருமானாரின் மீது ஸலவாத். நாயகத்தின் மீது ஸலவாத்தை ஓதுங்கள். கண்களுக்கு உண்டான ஸகாத் கண்ணை அல்லாஹ் பாதுகாப்பான், காதுகளுக்கான ஸகாத் அல்லாஹ் பாதுகாப்பான், உடலுக்கான ஸகாத் அல்லாஹ் பாதுகாப்பான், இருதயத்திற்கான ஸகாத் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த உடலும் இருதயமும் அத்தனை பொருட்களும் சீராக இயங்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி, பெருமானார் காட்டிய வழி, நீங்கள் ஸலவாத்தை ஓதுங்கள். ஸகாத்தல் லக்கும், உங்களுக்கு அது ஸகாத்தாக இருக்கட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சபை நடக்கிறது என்றால் பெருமானார் சொல்லுகிறார்கள், அங்கு மலக்குகள் இறைவனை பற்றி போற்றப்படுகிற, பெருமானாரை பற்றி சொல்லப்படுகிற சபைகள் நடக்கிறது என்றால் மலக்குகள் இறங்குகிறார்கள். அங்கு சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். கடைசியிலே பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிற பொழுது அந்த மலக்குகள் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், தூபாலகும் தூபாலகும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், தூபாலகும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். லா யர்ஜூன இல்லா மஃபிரத்தன் லகும், இவர்கள் இந்த சபையில் இருந்து எழமாட்டார்கள், அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டே தவிர. ஏனென்றால் ஸலவாத்தை சொல்லி இருக்கிறார்கள், மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாகத்தான் அந்த சபையில் இருந்து வெளியேறுகிறார்கள். இறைவா, இவர்களின் பாவங்களை மன்னித்து விடு என்று மலக்குகள் கேட்கிறார்கள்.
இந்த அளவிற்கு ஆற்றலை கொடுப்பது இந்த ஸலவாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யார் என்னின் மீது ஸலவாத்தை சொல்கிறானோ, மன் ஸல்லா அலைய மிஅத மர்ரா, 100 தடவை ஸலவாத்தை சொல்லிவிட்டால், ஒரு மனிதன் 100 தடவை சொல்லிவிட்டால், கதபல்லாஹு பைன ஐனி, அல்லாஹ் 2 கண்களுக்கு மத்தியில் எழுதுகிறான், பராஅத்தம் மினன் நிஃபாக், இவர் நிஃபாக் தனத்திலிருந்து நீங்கி விட்டார், முனாஃபிக் இல்ல என்று பொறிக்கப்படுகிறது. பராஅத்தம் மினன் நார், இவருக்கு நரகம் கிடையாது. இது எவ்வளவு பெரிய வேலை! முனாஃபிக்குகளுக்கு தர்க்குல் அஸ்வல் மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டு, அது இல்லை என்பதை வெறும் 100 ஸலவாத். எவ்வளவு நேரம் ஆக போகுது? 100 ஸலவாத்தால் முனாஃபிக்கிலிருந்து நீங்கி விடலாம், நரகத்திலிருந்து விடுதலை விட்டு விடலாம். அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், அஸ்கனஹு யௌமல் கியாமத்தி மஅ ஷுஹதா, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் இவர்களை எங்கே குடியிருக்க வைப்பான் என்றால், ஷஹீதுகள் எங்கிருப்பார்களோ அங்கே அல்லாஹ் குடியிருக்க வைப்பான் என்று பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அதனுடைய ஆற்றலை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி பேசுகிறார்கள், அவுலன் நாசி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தா, நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார்? இந்த கேள்வியை சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கிற பொழுது நாயகத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார்? ஹவுலுல் கௌசரிலே பெருமானார் தண்ணீர் தடாகத்திலே நின்று தண்ணீரை கொடுக்கிறார்களே, அந்த நேரத்திலே பெருமானாருக்கு அருகிலே யார் இருப்பார்கள்? சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற காலேஜ்கள் எல்லாம் கவுண்டிங் நடக்குது. கட் ஆஃப் 199 எடுத்திருக்கிறாரா, இவருக்கு டாக்டர் சீட் கொடுக்கலாம். குறைகிறதா, இவருக்கு இன்ஜினியர். அதை விட குறைகிறதா, பிஎஸ்சி. ஒண்ணுமே இல்லையா, எண்ணில பாஸ் ஆயிருக்கிறாரா, ஏதாவது பிஏ படிச்சு பொழைச்சுக்கோ என்றல்லவா நாம் சொல்லுகிறோம். கட் ஆஃபை வைத்து இங்கே மதிப்பிடப்படுகிறதே, பெருமானாரை சந்திப்பதற்கு அத்தனை கோடி மக்கள் இருக்கிற பொழுது நாயகத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்கிறார்கள், அவுலன் நாசி பி யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர்கள் யார் தெரியுமா? யார் அதிகமாக ஸலவாத்தை சொல்லி சேகரம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு பக்கத்துல நிக்க முடியும். இப்ப நாம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நாயகத்தை நாம் நினைவில் தான் பார்க்கவில்லை. மஹ்ஷர் மைதானத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற பாக்கியமா நமக்கு வேண்டும். வேண்டாம், பெருமானாருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸலவாத்துகளை நம்முடைய வரவில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே பேசுகிறார்கள், பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், ஒரே ஒரு ஸலாத்தை யார் என்னின் மீது சொல்லுகிறார்களோ, கானத் லஹு கீராத், அந்த ஸலாத்துக்காக அல்லாஹ் தஆலா இவனுக்கு ஒரு கீராத்தை கொடுக்கிறான். அல் கீராத்து மிஸ்ல உஹதின், பெருமானார் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவிற்கு இருக்கும் என்றார்கள். நன்மை ஒரு ஸலவாத்துக்கு உஹது மலை அளவிற்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹஜ்ஜுல் ஃபராயில, ஃபர்லான ஹஜ்ஜுகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஃபைன்னஹு ஆலமு அஜ்ரா மின் 20 கஸ்வத்தன் ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு ஹஜ் என்பது 20 முறை போர் செய்வதற்கு சமமானது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்ஸலாத்து அலைய தஅதிலு தா குல்லிஹி, என்னின் மீது ஸலவாத்து சொல்வது இருக்கிறதே, ஒரு ஹஜ்ஜும் 20 முறை போர் செய்வதற்கும் சமமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹஜ்ஜும் 20 முறை பெருமானாரின் மீது காதல் கொண்டு அளவலாவே நாயகத்தை காண வேண்டும் என்ற ஆசையிலே ஸலவாத்து சொல்வது இருக்கிறது, பெரும் ஆற்றலை தரக்கூடியது. அடுத்து ஒரு பொன்னான ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே விதைக்கிறார்கள். அற்புதமான ஹதீஸ். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைய ஃபில் யௌமி 100 மர்ரா, யார் பகலிலே ஒரு மனிதன் என்னின் மீது 100 முறை ஸலவாத்தை சொல்லுகிறானோ, அல்லாஹு 100 ஹாஜா, அல்லாஹ் இவருடைய 100 தேவைகளை பூர்த்தி செய்வான். ஒரு தேவை அல்ல, 100 ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் 100 தேவைகளை பூர்த்தி செய்வான். பெருமானார் பிரிக்கிறார்கள், 70 மின்ஹா லி ஆகிரத்திஹி வ 30 மின்ஹா லி துன்யா. 70 தேவைகளை அல்லாஹ் ஆகிரத்திலே வைத்திருக்கிறான், 30 தேவைகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறான். நீங்க 100 முறை ஸலவாத்தை சொல்லி நீங்கள் தேவைகளை சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 30 உலக தேவைகளை பூர்த்தி செய்வான், 70 ஆகிரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வான். நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார். அந்த ஸலவாத்தினுடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸலாத்தை சொல்லாம இருந்தா
பெருமானாரின் பெயர் கேட்டும் ஸலாத்து சொல்லவில்லை என்றால் எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு ஹதீஸ், எல்லா ஹதீஸ் நூட்களிலும் பதிவான ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே மெம்பர் படியில ஏறுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படியில் ஏறி ஆமீன் சொன்னார்களே, இரண்டாவது படியில் ஏறி ஆமீன் சொல்லுகிறார்கள், மூன்றாவது படியில் ஏறி ஆமீன் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன நாயகமே, திடீர் என்று என்றைக்கும் இல்லாத ஒரு வளமை, திடீர் என்று 3 ஆமீன்களை சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதம் வந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ராயில். நான் ஆமீன் சொன்னேன். ஜிப்ராயில் துஆ கேட்டு நாயக ஆமீன் சொன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ரமலான் வந்து கூட பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு நல்ல செயல்களை செய்யவில்லை என்றால் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு இந்த 10ல நிறைய மஃபிரத்தை கேட்டு பாவ மன்னிப்பு பெற வேண்டும் அல்லவா, அந்த சிந்தனையே யாருக்கு இல்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஜிப்ராயில். நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நாயகமே, உங்களின் பெயரை கேட்டும் யார் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் சொன்னேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்கிறதிலேயே சஹாபாக்களுக்கு ஆனந்தம் இருக்கும். உரைத்து ஸலாத்தை எடுத்துரைப்பார்களே. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செய்திருக்கிறார்கள். மூன்றாவதாக ஜிப்ராயில் சொன்னார்கள், யார் 2 பெற்றோர்களை பெற்று பெற்றோர்கள் இருந்தும் அவர்களுக்கு பணி செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் சொன்னேன். பெற்றோர்கள் இருந்து ஹிதுமத்தை செய்யறதில்லை, பெற்றோர்களுடைய ஹிதுமத்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும். ஹிதுமத்து பணி செய்யாமல் யார் உலகத்திலே பெற்றோர்களை வெறுத்து, பெற்றோர்களை மிரட்டி, பெற்றோர்களை அடித்து ஒதுக்குகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் சொன்னேன். பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொன்னால் ஆமீன் சொல்ல வேண்டும். பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிற பொழுது நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் பெருமானாரினுடைய சாபத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். அடுத்த ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு சபை நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சபையிலே அல்லாஹ்வை பற்றி பேசவில்லை, ரசூலை பற்றி அந்த சபையிலே ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் கானத் அலைஹி மினல்லாஹி துரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய ஒரு கெட்ட பார்வை வந்து விழும். கெட்ட பார்வை. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அத்தபகும் வ இன்ஷா கஃபர லஹும். அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து விடலாம், அவர்களை தண்டிக்கவும் செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு சபை நடக்கிறது என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வை பற்றி புகழ வேண்டும், ரசூலின் மீது ஸலவாத்தை உரைக்க வேண்டும். இன்னொரு படி மேல் ஏறி பெருமானார் சொல்லுகிறார்கள், மஜ்தம கௌமுன் சும்ம தஃபர்ரகு பிகைரி திக்ரில்லாஹி வ ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் ஒன்று சேருகிறார்கள், பிறகு பிரிகிறார்கள். ஆனால் அதற்குள்ளே அந்த ஒன்று சேருகிற பொழுதும் பிரிகிற பொழுதும் அவர்களுக்குள்ளே அல்லாஹ்வை பற்றிய திக்ர் இல்லை, ரசூலின் மீது ஸலவாத் இல்லை என்று சொன்னால் இல்லா காமு அன் அன்தன மின் ஜீஃபா, பிணத்தை விட நாற்றமடிக்கிற வாடையோடு அவர்கள் வெளியே திரும்புகிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிணத்தை விட நாற்றமடிக்கிற வாடை. ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொல்கிறார்கள், மன் அபகலுன் நாஸ், மக்களிலேயே பெரிய கஞ்சன் யார் தெரியுமா? நம்மள்ட்ட கேட்டா விதவிதமா கஞ்சர்களை சொல்லுவோம். அந்த ஆளு கஞ்சன், இந்த ஆளு கஞ்சன், அந்த அப்துல் ரஹ்மான் பாய் கஞ்சன், அந்த ஆள் மாதிரி கஞ்சனை பார்க்கவே முடியாது. அஷ்அபி என்ற அரபியிலே ஒரு கஞ்சன் இருந்தான். இன்றைக்கு நாம எல்லாம் தமிழர்களுடைய பண்பாடு உண்டு. சில ஊறுகாயை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான், ஊறுகாய் தொட்டுக்கிறது இல்ல. அப்படி ஒரு கஞ்சன் அரபுகள்ல இருந்தாரு அஷ்அப். அவர் கண்ணை மூடிட்டு நினைச்சுக்குவார், ரொட்டி எடுத்து சாப்பிடுவாரு, அதுக்கு தொட்டுக்க இருக்குன்னு நினைச்சுக்குவார், கையை எடுத்து இப்படி இப்படி தட்டிக்குவான். அப்புறம் நினைச்சானா இந்த கையவே நம்ம அதிகமா யூஸ் பண்றோமே, இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திட்டான். நாவை யோசித்து பார்ப்பானா, நாம் சாப்பிடுகிற பொழுது நாவை சுழட்டுவது அதிகமாக இருக்கிறது, இது வேன் வேலையாக தெரிகிறது என்று ரொட்டிய அப்படி அப்படியே முழுங்கி செத்தான்னு வரலாறு பார்க்கிறோம். முழுங்கிறதே வேஸ்ட், அதே ரொம்ப அதிகம்னு சொல்லி பேசாம செத்திருக்கலாம் என்று அரபுகள் பேசுவார்கள். இப்படி சில கஞ்சர்கள், ஈ உறிஞ்சாங்க கஞ்சான்னு சில கஞ்சர்கள் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. பால்ல ஈ விழுந்து அந்த ஈய சரியத்துல முக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஈய முக்கி எடுத்திருக்கான், ஒரு சொட்டு இருந்திருக்கு, அங்கிட்ட எடுத்து திரும்பி பார்த்து ஒரு உறிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டான். இவர்களுக்கு ஈ உறிஞ்சாங்க கஞ்சான்னு சொல்லுவாங்க.
இப்படிப்பட்ட கஞ்சர்களும் நம்மிலே நிறைய பேர்கள் உண்டு. ஆனா இதெல்லாம் விட பெரிய கஞ்சன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அபகலுன் நாஸ் மன் துகிர்து இன்தஹு, அவனிடத்தில் என் பெயர் சொல்லப்பட்டும் லம் யுஸல்லி அலைய, என்னின் மீது எவன் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவனை விட பெரிய கஞ்சன் உலகத்தில் யாருமே கிடையாது. மன் துகிர்து இன்த ரஜுலின் லம் யுஸல்லி அலைய ஃபகத் ஷகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் பெயரை சொல்லப்பட்டு எவன் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவன் பெரும் பாவி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. பெரிய பாவி அவன் என்று பெருமானார் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் மீது நாம் எப்படி ஸலவாத்தை சொல்ல வேண்டும்? எந்தெந்த நேரத்தில் ஸலவாத்தை சொல்றது? பெருமானார் சொல்கிறார்கள், ஜுமாவுடைய நாள், அதை விட சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாவை பற்றி சொல்கிற பொழுது, ஜுமாவிலே யார் அதிகமாக ஸலவாத்தை சொல்லுகிறாரோ அக்ரபு மின்னி மன்சிலத்தன், எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பார் என்று பெருமானார் சொல்கிறார்கள். யார் ஜுமாவினுடைய பகலிலும் ஜுமாவுடைய இரவிலும் யார் ஸலவாத்தை என் மீது சொல்லுகிறார்களோ குன்து லஹு ஷஹீதன் வ ஷஃபீஆ, அவருக்கு நான் நாளை மறுமையிலே ஷஹீதாக, சாட்சியாளராக, பரிந்துரையாளராக, பெருமானாரினுடைய சாட்சியும் நமக்கு தேவை, பெருமானாரினுடைய பரிந்துரையும் நமக்கு தேவை. நாயகத்தினுடைய ஷஃபாத் இல்லை என்றால் நாம் எங்கே சொர்க்கத்தை பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் நாயகம் நானே சாட்சியாக நின்று இவர் என் மீது ஸலவாத்தை சொன்னவர், யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று நான் சாட்சி சொல்லுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமாவுடைய நாளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் அடுத்து பேசுகிறார்கள், ஜுமாவுடைய நாளையிலே எந்த மனிதன் 80 முறை ஸலவாத்தை சொல்லுகிறானோ என்னின் மீது, 80 முறை ஸலவாத்து சொல்லுகிறானோ, ஸலவாத்தை சொல்லுகிறானோ என்னின் மீது 80 முறை ஸலவாத்து சொல்லுகிறானோ 80 ஆண்டுகளின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். 80 ஆண்டுகளின் பாவங்களை பெருமானார் மன்னிக்கப்படும் என்றார்கள். அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், யார் ஜுமாவுடைய தினத்திலே 100 முறை, எவ்வளவு நேரம் ஆக போகிறது? 100 முறை யார் ஸலவாத்தை சொல்லுகிறாரோ பெருமானார் சொன்னார்கள் 100 ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்ன நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுப்பான். அந்த பிரகாசத்தை லவ் கஸம பைனல் ஹலாயிகி குல்லியும், முழு உலகத்திற்கும் முழு படைப்பினங்களுக்கும் அந்த பிரகாசத்தை பிரித்து கொடுத்தால் லவஸஅத்துஹும், அத்தனை பேர்களையும் அது சுருட்டிக் கொள்ளும். அந்த அளவிற்கு பிரகாசத்தை 100 முறை ஜுமாவுடைய நாள் ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், யார் 1000 முறை ஜுமாவுடைய தினத்திலே என்னின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறாரோ அவர் மௌத்தாவதில்லை, அவருடைய சொர்க்கத்தின் இடத்தை பார்க்காமல் மௌத்தாவதில்லை. சொர்க்கத்திலே இவருக்கு என்ன இடம் இருக்கிறது? முதல்ல இவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தீர்மானித்து சொர்க்கத்திலே இவருடைய எந்த இடம் என்பதையும் அல்லாஹ் காட்டி விடுவான். இந்த ஆற்றில் ஸலவாத்தை தவிர வேறு எந்த பொருளுக்கு இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஜுமாவுடைய தினத்திலே சில மலக்குகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த மலக்குகளிடத்திலே வெள்ளியினாலான பேப்பர்கள் இருக்குமாம், கலமும் மின் தஹபின், தங்கத்திலான பேனாக்கள் இருக்கும். அவர்கள் எழுதுவார்கள். யாரை எழுதுவார்கள்? அந்த ஏட்டிலே தங்கத்திலான பேனாக்களால் வெள்ளி ஏட்டிலே யாரை எழுதுவார்கள்? யார் ஜும்மா அன்றைக்கு அதிகமாக ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை பொறிக்கிறார்கள். முதல், இரண்டாவது, மூன்றாவது என்று அவர்கள் கணக்கெடுப்பு செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒவ்வொரு ஜுமாவிலும் ஒப்படைக்கப்படுகிறது என்றால் பெருமானாரின் மீது நாம் எந்த அளவிற்கு ஸலவாத்தை சொல்ல வேண்டும்? இரண்டாவதாக நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டிய இடம் அதான். பாங்கு சொல்லுகிற பொழுது, பாங்கு சொல்லுகிறாரோ அதை குறிப்பா பாங்கு கேட்டதுக்கு பின்னாடி துஆ ஓதுகிறோம் அல்லவா, வசீலாவை கேளுங்கள் என்றார்கள் பெருமானார். வசீலா என்பது ஒரு தனி சொர்க்கம், ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்படுகிற சொர்க்கம். அற்புதமான மாளிகை. சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா மாளிகைகளிலேயும் அற்புதமானது 2 தான். ஒன்னு மக்காவே மஹமூத், அது தனி. இன்னொன்று வசீலா. வசீலாவை விட உயர்ந்த சொர்க்கம், அழகான சொர்க்கம் கிடையாது. ஆனா அதுல இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹிக்மத்தா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொல்றாங்க. நாளைக்கு நபிமார்கள் எல்லாம் போட்டி போடக்கூடாது, எனக்கு வேணும்னு போட்டி போடக்கூடாது. அதுக்காக எனக்கு உம்மத்துமார்களே நீங்க ஒரு உதவி செய்யுங்க பெருமானார் கேட்கிறார்கள். என்ன உதவி? சஹாபாக்கள் கேட்கிற பொழுது சொன்னார்கள், நீங்க எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க, நீங்க எல்லாமே நாயகத்துக்கு யா அல்லாஹ் வசீலாவை கொடு, நாயகத்துக்கு வசீலாவை கொடுன்னு கேட்டா நாளை மறுமையில அல்லாஹ் எல்லா நபிமார்களும் யா அல்லாஹ் எனக்கு தான் வசீலா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் வசீலாவை பெறலாம் என்று சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிமரமாக நிற்பார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தனிமரமாக நிற்பார்கள். முகம்மதிற்கு யாரெல்லாம் வசீலாவை கேட்டது என்றால் உம்மத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் கையை உயர்த்துவார்கள். யா அல்லாஹ் என் கண்மணிக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் சொன்ன நாயகம் அடுத்து ஒரு வார்த்தை
வார்த்தையை சொன்னார்கள். யாரெல்லாம் எனக்காக கேட்டார்களோ உடனே நான் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், யா அல்லாஹ், எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நான் உபகாரம் செய்யாமல் இருந்ததே இல்லை யா அல்லாஹ். இந்த உலகத்திலும் இருந்ததில்லை யா அல்லாஹ், மறு உலகத்திலும் இருக்க போவதில்லை யா அல்லாஹ். சஜிதாவிலே விழுந்து இவர்களெல்லாம் எனக்கு வசீலா வேண்டும் என்று கேட்டார்கள். நான் குறைந்தபட்சம் இவர்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றல்லவா கேட்கிறேன் யா அல்லாஹ். இவர்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று, சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு இதைவிட பெரிய சாதனம் எதுவுமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் பாங்கின் பொழுது கேட்க வேண்டும். துஆவிலே துஆ ஓதுகிற பொழுது சலமாத்தி ஓதாத துவாக்கள் இருக்கிறதே வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நிற்கிறது என்றார்கள் பெருமானார். தொழுகையிலே பெருமானாரின் மீது ஸலவாத் இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகை பரிபூரண தொழுகையாக ஆகாது. ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை இந்த தொழுகையே கூடாமல் போய்விடும். ஹனஃபி மதுஹபில் கூடும், ஆனா பரிபூரணமான தொழுகையாக ஆகாது. தரூதே இப்ராஹிம் ஓதுகிறோம் அல்லவா, அது இல்லை என்று சொன்னால் பள்ளிக்கு வருகிற பொழுது ஸலவாத் வேண்டும், பள்ளிக்கு வெளியிலே செல்லுகிற பொழுது பெருமானாரின் மீது ஸலவாத் வேண்டும், ஒளி செய்கிற பொழுது ஸலவாத் வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒளி செய்து விட்டு அதற்கு பிறகு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், லா உலு லிமன் லம் யுஸல்லி அலைய, என் மீது எவன் ஸலவாத்தை சொல்லவில்லையோ அந்த ஒளி காமிலாகாது என்றார்கள். இப்படி பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லி ஏராளமான சன்மானங்களை பெறுகிற நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.